வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா வறுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க தீயை. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுங்க. அடுத்தது வரமிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 15 போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. அதிகமாக வேணும்னா இன்னும் மிளகாய் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சுங்க, எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 கப்பு உளுந்து போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதையும் போட்டு அதோடு சேர்த்து வருங்க. இப்போ 1/4 கப்பு வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். இதையும் வருங்க. எல்லாமே சிம்மிலே வச்சு செய்யுங்க. நல்லா செவந்து வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதெல்லாம் ஒரே இதில் கொட்டிக்கோங்க. அதே சூட்டில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அதை கூட போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு கலந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க.